வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக நமக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் பார்க்க முடியல, ப்ளஸ் வேறு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தனால வீடியோஸ் வரல. ஸோ இன்னிலேருந்து தொடர்ந்து வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோஸ் பார்க்க முன்னாடி இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து வீடியோஸை பற்றி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் இண்டிவிஜுவலாக என்னோட வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. ஓகே, பர்ஃபெக்ட் மோனோபொலி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் இருக்குது. அதாவது இதில் வந்து கிராஸ் செலரிட்டி வந்து எப்போயுமே ஜீரோவாக இருக்கும். டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டி டிபெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் ரிலேட்டட் குட்ஸை பொறுத்திருக்கும். இதில் வந்து சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பொதுவானும். மோனோபொலி இஸ் செட் டு பி கிங் ஆஃப் மார்க்கெட். அவர் வந்து மார்க்கெட் வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பார். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் மோனோபொலி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செவரல் ப்ரொடியூசர்ஸ் அக்ரி டு ப்ரொடியூஸ் அ கிவன் அவுட்புட் அண்ட் சார்ஜ் எ கிவன் ப்ரைஸ். ஸோ இவங்க எல்லாமே ஒரு அக்ரி பண்ணிவிட்டு இந்த விலைக்கு தான் விற்போம், இந்த விலைக்கு தான் விற்க போகிறோம், இவ்வளோ ப்ரொடியூஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோனோபொலி. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ். ஸோ இந்த ஒபேக் கண்ட்ரிஸ்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோபொலி. ஏன்னா அவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் இல்லை. ஸோ அவங்க எல்லாம் இந்த விலைக்கு தான் விற்கணும், இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிற அந்த இது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பெர்ஃபெக்ட் மோனோபொலி அவாய்ட்ஸ் கட் த்ரோட் ஆஃப் காம்படிஷன் அண்ட் எக்ஸன்ஸ் எவில்ஸ். அதாவது என்னென்னா, காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் பெர்ஃபெக்ட் மோனோபொலி வந்து கட் பண்ணிடுது. ஸோ அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேரிங் பவர்ஸ் டு பர்ச்சேஸ் கமாடிட்டிஸ் அட் லோயர் ப்ரைஸஸில் வாங்கக்கூடிய அந்த இதையே கட் பண்ணிடுது. இட்ஸ் என்ஜாய்ஸ் தி பெனிஃபிட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் மார்க்கெட்டிங். பெரிய லெவலில் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் கம்பீட்டிங் சப்ளை அ ப்ராடக்ட் வித் கன்சியூமர் பிலீவ் க்ளோஸ் பட் நாட் க்ளோஸ் கம்ப்ளீட் சப்ஸ்டியூட். இது மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸாக்டாக இதுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுனா தட் இஸ் கால்ட் அஸ் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன். இந்த மோனோபாலிஸ்டிக் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார் தி எலமெண்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். சரியா? ஸோ மோனோபாலிக் காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா குவைட் சிமிலர் டு பியூர் காம்படிஷன் பட் டிஸ்கஸ்ட் பட் ஃப்ரம் இட்ஸ் கன்சியூமர் பர்சீவ் டிஃபரன்ஸ் அமாங் த ப்ரொடியூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ். ஸோ ஃபர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் த ப்ரைஸ் இருக்கும் விச் தே செல் தேர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அஸ் இன் பியூர் காம்படிஷன் எபோவ் நார்மல் ப்ராஃபிட் ஆப்டென் ஒன்லி இன் ஷார்ட் ரன். சரியா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சிங்கிள் செல்லர் ஆர் ப்ரொடியூசர், நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட், எஃபெக்டிவ் செக் ஃபார் என்ட்ரி அண்ட் நியூ ஃபர்ம் இந்த இண்டஸ்ட்ரி, ஒன் ஃபர்ம் ஒன் இண்டஸ்ட்ரி, இன்எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் ஃபார்ம் ஆகும், கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் சப்ளை ஆஃப் கமாடிட்டி அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும், ப்ராஃபிட் இன் தி லாங் ரன், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. அடுத்து ஆலிகோபோலி. ஸோ மோனோபொலி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்படிஷன், ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் இருக்கும். ஸோ மெனி ரிலேட்டட் மார்க்கெட் டுடே ஹவர் ஆர் ஸ்மால் நம்பர் ஆஃப் சப்ளை இன்க்ளூட் எக்ஸிட் இன்டூ இன்க்ரீஸ் ரிஸ்ட்ரிக்டட். ஸோ ஆலிகோபாம்லி யூஸ் டு டிஸ்கிரைப் சச் டர்ம்ஸ். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் மார்க்கெட்டில் போவாங்க, என்ட்ரி எக்ஸிட்ஸ் எந்த மாதிரியுமே இருக்காது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது எந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆலிகோபொலி. ஸோ ஆலிகோபொலியோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் நம்பர் ஃபர்ம் ப்ரொடியூஸ் மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட். அண்டர் ஆலிகோபொலி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அவுட்புட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃபர்ம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் இன் த சென்ஸ் ஆஃப் அண்ட் இன் சேஞ்சஸ் இந்த ப்ரைஸ் அதர் ஃபார்ம் மே ரியாக்ட். ஒருத்தர் வந்து நான் ப்ரைஸை குறைக்கிறேன் கூட்டுறேன் அப்படின்னா அதனால இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த டிசிஷன் ப்ரைஸோட அவுட்புட் ப்ராப்ளம் இல்லை, டிசிஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மற்ற காம்படிட்டரை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து மெயினாக இருக்கும். இந்த ஃபிகரத்தில் அதுதான் ரைட் பண்ணிக்காங்க, குவான்டிட்டி ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூ செல்லர்ஸ் தான் இருப்பாங்க, ஹோமோனிஜியஸ் பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து இருக்கும், ஒருத்தர் ஆட்டிடியூட்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இன்டர்டிபெண்டன்ஸ் ஒன்று தொடர்புடையாது. தென் இதில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்க, சேல் ப்ரொமோட் பண்ணிங்க, ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கனால ப்ரைஸ் வந்து ரிஜிடிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் மோனோபொலி இதில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலிகோபொலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவீசி கிங் டிமாண்ட் மாடல் அப்படின்னா என்னென்னா, இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆலிகோபொலி ரியாக்ட் இன் சேம் டாலரன்ஸ் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்ஸ் அண்ட் யூனிட் ஆஃப் குட்ஸு அண்ட் ரெவென்யூ ரெண்டு விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னா டிடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் கர்வ் ஆஃப் தி டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து it is believed that oligopoly is when his price is expected competitors to follow his price, expect to competitors to follow the suit, where no competition follow when he raises the price. ஸோ ஒன்றும் இல்லைம்மா, இது எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்களோட காம்படிட்டர் ப்ரைஸ் குறைச்சா நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ப்ரைஸ் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களோட காம்படிட்டர் வந்து ப்ரைஸை ஃபாலோ பண்ணி ரைஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதான்
The relevant demand curve of the firm therefore price of the reduction below P இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கர்வில் சரியா. ஓகே தென் pricing theories அப்படின்றது என்னென்னா price of particular service market expressed in terms of money சரியா. Modern corporations may produce various products. When the demand for a product is interrelated, the firm should take interdependence into account. When firm produce complementary goods, an output rate of each good should be greater than if the one demand there if no demand interrelationship existed for substitutes, output rate should be less than if the goods are interdependent. அதாவது மாடர்ன் கார்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் அப்படின்னே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா இன்டர் ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அவுட்புட்ஸ் ரிலேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சம்மந்தம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் வந்து என்னென்ன ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மல்டிபிள் ப்ராடக்ட் ப்ரைசிங்னு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரைசிங் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ப்ராடக்ட்னு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரைசிங்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் அப்படின்றது என்னென்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இன்றைக்கி அதிகமாக பிஸ்னஸ் ஃபர்ம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸோட ஆவரேஜ் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் டிசைன் ப்ராடக்ட் ஒரு டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்றத. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ப்ரைஸ் இருக்கும், சிம்பிள் ஃபார்முலா அண்ட் ப்ரைசிங் கிளியர் ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். இதோட ப்ரைசிங் ஃபார்முலா அப்படின்னா ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள் மார்ஜின் ஆர் ஏவிசி ஈக்குவல் டு டிவிசி பை கியூ ஆர் இஸ் ஈக்குவல் அண்ட் AFC is equal to TFC by Q. The formula to make up cost என்னன்னா price minus cost divided by cost. Marginalist rule என்ன அப்படின்னா price is equal to cost into 1 plus markup. Cost plus மெத்தடில் வந்து price is equal to price unit cost plus expected profit in percentage. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னா மல்டிபிள் ப்ராடக்ட் ப்ரைசிங். மல்டிபிள் ப்ராடக்ட் ப்ரைசிங் அப்படின்றது த பிரைஸ் தியரி ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக் மாடலு. இது என்னென்னா பேஸ்ட் ஆன் தி அசப்ஷன் த ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் single and homogeneous product இருக்கணும். In actual practice, however a production single homogeneous perform is expected rather than a rule. சரியா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க இது ப்ராக்டிஸில் வந்து அது ரூல் தான் சரியா. இதோட ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனும் டிஃபரன்ஷியல் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் மோனோபோலிக் சார்ஜஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் சேம் ஆர்டிகல் ஆஃப் டிஃபரெண்ட் பையர்ஸ் அட் சேம் டைம் அட் டிஃபரெண்ட் ப்ரைஸ். இஃப் இட் இஸ் a profitable monopolistic do so. According to JS Bain என்ன சொல்கிறார் அப்படின்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி டு ப்ராக்டிஸ் அண்ட் செல்லர் பை சேஞ்சிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆஃப் சேம் குட். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, கடையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்காரர் வந்து சில பொருள் ஒன்றுமே இல்லை, ஒரு செருப்பு கடைக்கு போகிறீங்க இல்லை ஒரு பேக் கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு 100 ரூபான்னு சொல்லுவார். இப்போ ஒருத்தருக்கு 90 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு, ஒருத்தருக்கு 100 ரூபாய்க்கே விற்பார், ஒருத்தருக்கு 95 ரூபாய் விற்பார். பேஸ்ட் அப்பான் தி நெகோஷியேட் ஆஃப் த கஸ்டமர் வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகே த எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னு பண்ணால் தேர் ஷுட் பி 2 or more than marketers for a monopoly product. Further relaxity of demand வந்து குறையமாக இருக்கணும். ஃபிக்ஸர் ஹையர் ப்ரைஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. தேர் ஷுட் நாட் பி எனி பாசிபிள் ரீசேல் ஆஃப் மோனோபோலி. இப்போ ரீசேல் இருக்கக்கூடாது, லோ ப்ரைஸ் டு த மார்க்கெட் கன்சியூமர் இருக்கக்கூடாது. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நாட் பாசிபிள் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் டைப் ஆஃப் ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவெல் கம்பெனி, ரோட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கம்பெனி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், கேஸ் சப்ளை, மொபைல் கம்பெனி, இவங்கெல்லாம் லேடிஸ் நெட்ஒர்க். ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ப்ரைஸ் டிஃபரன்ஷியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பையர், அமௌண்ட் ஆஃப் ஹிஸ் பர்ச்சேஸ், லொக்கேஷன். இப்போது நான் எந்த லெவலில் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் 100 பொருள் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் பொருள் வாங்குறேன்றதை பொறுத்து, என்ன ஊர் இடத்துல வாங்குகிறேன், ப்ராம்னஸ். நான் சில நேரத்தில் கேஷ் கொடுப்பேன், 1 மந்தில் நான் தரேன்னா 1 மந்த்தில் சில பேமெண்ட்ஸ் வந்து லேட்டாக வரும். டைம் ஆஃப் பர்ச்சேஸ், பிஸ்னஸே இல்லாத டைமில் நான் பிஸ்னஸ் கொடுக்குறேன். பர்சனல் சிச்சுவேஷன், இண்டிவிஜுவலாக அந்த அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து பெருசாக வந்து தேவைப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு பேமெண்ட்டுக்காக. ஸோ என்னோடய பிஸ்னஸில் கம்மியான லாபம் கிடைச்சா கூட அவர் அந்த பேமெண்ட்டை மேக் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ். அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஷியல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் டிஃபரன்ஷியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்ன இது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. தென் செக்மெண்டேஷன், மார்க்கெட்டோட செக்மெண்டேஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, மார்க்கெட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஸோ உங்களோட காம்படிட்டரை எப்படி அடாப்ட் பண்ணுறது, அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் காஸ்ட் வந்து எப்படி ரிடக்ட் பண்ணுறது, ஸோ மார்க்கெட்டை எப்படி சீல் பண்ணுறது, மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்ற மார்க்கெட்டிங் சீலிங்கிறது அதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது எப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் இந்த ப்ராடக்ட் சோல்டு இந்த டிஃபரன்ஷியல் மார்க்கெட் டஸ் நாட் கரஸ்பாண்டிங் டிஃபரெண்ட் காஸ்ட். ஸோ 3 கண்டிஷன்ஸ் வந்து ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா markets power variation or elasticity demand are separable market. First degree of price discrimination involves change each consumer maximum amount he or she willing to pay.
செகண்ட் டிகிரி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். Segment based upon the location, use of characteristic, usually higher price are charged when demand less elasticity. Okay. அடுத்து pricing in life cycle, third method. கோட்லர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட்ஸ் என்னென்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், வேரியேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராஃபிட், மார்க்கெட், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், கன்சியூமர் டேஸ்ட். இந்த லைஃப் சைக்கிளில் ப்ராடக்ட் இஸ் அ ப்ராசஸ் பிகின்ஸ் எங்கே இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட்டில் இருந்து டில் அவுட்புட் ஆஃப் ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் தான் ப்ரைசிங் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறான். ஸோ ப்ரைசிங் ஆஃப் த லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, டிக்ளைன் அப்படின்னு 4 விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரும். க்ரோத் அப்படின்றது பாப்புலராக ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, இன்க்ரீசிங் ரேட்டில் அதோட ப்ரொடக்ஷன் சேல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது க்ரோத். மெச்சூரிட்டி, இட் இஸ் தி மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மேக்ஸிமம் சேல்ஸை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அது சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ் சொல்கிறோம். ஆர் ஸ்டாச்சுரேஷன் பீரியட் அப்படின்றது என்னென்னா உங்களோட ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க சேல்ஸோ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷனும் குறைய ஆரம்பிச்சிருக்கு, ட்ராமேட்டிக்கலாக குறையலை, ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. பட் இட் பிகம் ஓவர் த பீரியடில் இல்லை கான்ஸ்டன்ட் ஆகலாம், இல்லை குறையலாம், இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். தட் இஸ் கால்ட் சேச்சுரேட். டிக்ளைன் அப்படின்றது என்னென்னா உங்களோட சேல்ஸ் வேல்யூம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு லாஸ் இன்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம், டிக்ளைன்னு சொல்கிறோம். ஓகே, தென் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ப்ராடக்ட்டை வந்து சப்சிடரிஸ் ஃபர்ம்ஸ் வந்து ஃபேஸ் ப்ராப்ளம் ஆஃப் டிட்டர்மினிங் அப்ராப்ரியேட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் டிவிஷன் டு சப்சிடரி டு அதர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிஷன் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதர் சேம் ஃபார்ம். தட்ஸ் த problem becomes much more different than each division has separate profit and function to maximize. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மில் வந்து 4-5 சப்டி யூனிட் இருக்குது. ஒரே இடத்துல எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி விற்கும் போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கம்மியாகும். The pricing to interfirm transfer produce referred as transfer. Interfirm pricing தான் என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் தி ப்ரைஸிங், இதில் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் தி ஃபர்ம் என்ன, இமேஜ் சார்ட் அவுட் டு தி ஃபர்ம் த்ரூ ப்ரைஸிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், என்ன மாதிரியான ப்ராடக்ட், ப்ரைஸ் இல்லாட்டிய டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ற போது, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது, யூஸ் ஆஃப் த பர்டன் அண்ட் ட்ரேட் அரவுண்ட் தி ப்ராடக்ட், காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ப்ராக்டிஸ் ஆஃப் த ஃபர்ம், other elements of the marketing mix, market interaction with pricing, composition of the product line, எப்படி ஒரு ஃபார்மோட காம்போசிஷன் லைன் இருக்குது, இதெல்லாம் தான் இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பையரோட பிஹேவியர், லைக் கிவன் ப்ராடக்ட், பார்கெயின் பவர் ஆஃப் மேஜர் கஸ்டமர், பார்கெயின் பவர் ஆஃப் மேஜர் சப்ளையர், உங்கள் ப்ராடக்ட் யாருக்கு சப்ளையர் பண்ணுறாங்க, காம்படிட்டரோட ப்ரைசிங் பாலிசி என்ன வச்சுருக்காங்கன்ற பொறுத்து, கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் இதில் ஏதாவது இன்வால்வ் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு விஷயம், சோசியல் கன்சிடரேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றியோட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ், இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன, ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன் லாஸ் ஷார்ட் டைமில், ப்ராஃபிட் ஆப்டிமைசேஷன் லாங் ரன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மினிமம் ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஓவர், டார்கெட் சேல்ஸ் வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்ற நம்ம அனலைஸ் பண்ண முடியும், டீப்பர் அண்ட் பென்ட்ரேஷன் ஆஃப் த மார்க்கெட் பாசிபிள், என்டரிங் டு எ நியூ மார்க்கெட்டும் பாசிபிள், டார்கெட் ப்ரைஸ் ஆஃப் த என்டையர் ப்ராடக்ட் லைன் வந்து பாசிபிள், செக்கிங் காம்படிஷன், உங்களோட காம்படிட்டர் யார் என்ன அப்படின்றதோட காம்படிஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீப்பிங் ப்ரியாரிட்டி வித் காம்படிஷன், எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதே நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.